நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். டிசம்பர் மாதம் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் தெளிவா இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, ரொம்ப நாள் படாத பாடு பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த மாசம் பெரிய மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் முன்னேற்றத்துக்குரியான மாற்றங்களாக நீங்க மனதார கண்ணார பார்ப்பீங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன்ல எக்கச்சக்கமா மாட்டிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி வேலை கிடைக்காம இப்பதான் ஒரு வேலைன்றது இப்ப கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாசத்துல இருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்க கடனை கட்டுறதுக்குண்டான வழிகள் பிறக்கும். கொஞ்சமா கடனை கட்டிடுவீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்திகள் நல்லா இருந்ததுன்னா பெரும் பகுதியே நீங்க கடன் கட்டி அப்பாடான்ற ஒரு அமைப்புக்கு நீங்க 5ஆம் தேதிக்கு மேல வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றது நீங்க சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள். பட் ஸ்டில் புது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் பண்ணிடாதீங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லா யோசிச்சு பிறகு நீங்க பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியமான பாயிண்ட். எக்கச்சக்கமான அலைச்சல் இருக்கும். ஸோ அந்த அலைச்சல் உங்களுக்கு பிளஸ் பவரை தான் கொடுக்கும். பட் ஸ்டில் உங்களுடைய திசா புத்தியை பார்த்து உங்களுடைய ஆரோக்கியத்துல ஏதோ மைனஸ் இருந்தா, ரொம்ப அலைஞ்சிட்டு இருந்தேன், ரொம்ப வேலைப்பா, மருந்து சாப்பிட மறந்துட்டேன் அப்படின்ற வார்த்தைகளை மட்டும் தயவு செஞ்சு நீங்க சொல்லவே கூடாது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு விஷயமெல்லாம் பாதிச்சதோ அது எல்லாம் இப்போ ஒரு மாற்று கருத்துள்ள ஒரு நிலைக்கு போகும். உங்களுடைய கணவன் மனைவி யாராக இருந்தாலும் நிறைய உங்களுக்கு புரிஞ்சுக்காம இருப்பாங்க. இப்போ உங்களுடைய முக்கியத்துவம் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு தெரியும் அப்படின்னா அதை விட சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்கு? சரி, பட் சில விஷயங்கள் நீங்க எச்சரிக்கையா இருக்கக்கூடியதா இருக்கு. எப்பயுமே நல்ல விஷயங்கள் சொல்ல சொல்ல ஆனந்தமே. ஆனா மாத பலன்றது உங்களுக்கு எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதான் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, உங்களுடைய ஜாதகத்துக்கு 4ஆம் வீட்டுல கேது வரார். அவர் அங்கதான் இருந்துட்டே இருக்கார். ஆனா 4ஆம் அதிபதி யாரு? சூரியன். அந்த சூரியன் போய் 7ஆம் வீட்டுல சுக்கிரனோட போய் உட்கார்ந்துக்கிறார். அண்ட் செவ்வாயும் ஆரம்பத்துல அங்கதான் இருக்காங்க. 7ஆம் தேதி செவ்வாய் மாறுறாரு. அதே மாதிரி உங்களுக்கு 15ஆம் தேதி சூரியனும் மாறுறாங்க. பட் ஸ்டில் இந்த ஹோல் மந்த் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். எதுல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க சுகம்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் அந்த சுகம் கெடுக்கக்கூடிய மனோநிலை மற்றவங்களுக்கு உங்ககிட்ட ஏற்படும். ஸோ அந்த இடத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் அப்படின்றது கொஞ்சம் தெளிவா பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பயங்கரமா அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு அப்பாடான்னு எல்லாம் தேவையான பணமெல்லாம் சம்பாரிச்சுட்டு வீட்டுக்கு வருவீங்க. வீட்டில் நீங்க வரும்போது என்ன நினைச்சுக்குவீங்கன்னா, ட்ரெயின்லயோ ஃப்ளைட்லயோ பஸ்லயோ வரும்போது அப்பாடி போய் சூப்பரா ஒரு மிளகு ரசம் சாப்பிடலாம், போதுண்டாப்பான்னு இருக்கு, நல்லா போய் தூங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுட்டு வருவீங்க. ஆனா நீங்க வரும்போது பார்த்தா உங்களுக்கு உங்க ஒய்ஃப், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க ரொம்ப ஆசைப்படுற பயங்கரமான சூப்பரான ஒரு பிரியாணி பண்ணி வச்சிருப்பாங்க. தோ அவங்க ரைட் அப்படின்னாலும் உங்க எக்ஸ்பெக்டேஷனும் ரைட்னாலும் அங்க நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாததுனால உங்களுடைய கம்ஃபர்ட் அங்க கெடும். மேலும் நீங்க போன உடனே குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியா தூங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க, இத்தனை நாள் கழிச்சு நீங்க வரீங்க, சோ 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போலாம், 2 பேரும் சேர்ந்து மூவி போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளான்ல இருப்பாங்க. அப்ப போன உடனே அங்க ஃப்ரிக்ஷன் ஏற்படும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ரிஷபராசி ரிஷபலக்ன நண்பர்களே, நீங்க போன் பண்ணி அவங்களோட, அப்பா இப்படி வர சூப்பரா எல்லாம் பண்ணிட்டு வர, ரொம்ப டயர்டா இருக்கு, உங்களுக்கு வேண்டிய ரசமோ மிளகு ரசமோ எது வேணுமோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். கம்யூனிகேஷன் கிளாரிட்டியோட நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட சூப்பரா அவங்க பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பெட்டிங் எல்லாம் போட்டு போய் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்புவாங்க. ஸோ சுகத்தை நீங்க தான் வாவான்னு வரவழைச்சுக்கணுமே ஒழிய எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்றதுதான் முதல் பாயிண்ட். அடுத்தது, வீடு சம்பந்தமான ரிப்பேர் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஏதாவது வீடு மாற்றங்கள் அந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணக்கூடிய வகையில இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். எதிர்பார்க்காம செலவுகள் வீடு வழி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி குழந்தைங்களா இருந்தீங்க அப்படின்னா இப்ப ரொம்பவே நீங்க நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது வேறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நினைப்பீங்க இந்த 20 மார்க்ஸ் கொஸ்டின் கண்டிப்பா வரும், நான் ஒரு 3 20 மார்க்ஸ் சூப்பரா இதனால 60 மார்க் வந்துரும் அப்படின்னு. ஆனா அந்த 3 கொஸ்டினுமே வராம இருக்கும். ஸோ அதனால எதுலையுமே நீங்க
எல்லா விஷயத்தையுமே பார்த்து அனலைஸ் பண்ணி அப்புறம் ப்ரொசீட் பண்ணுமே ஒழிய நம்பினேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு கூடாது அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். தோ லாபஸ்தானத்துல சனி பகவான்லாம் இருந்தாலும் 5ஆம் தேதிக்கு மேல குரு வந்து 2ஆம் வீட்டுக்கு வந்தாலும் சில விஷயங்கள்ல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அதுதான் நம்ம இந்த பதிவுல முக்கியமா பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி சனி வக்ர நிவர்த்தின்னு உங்க ஒரு எபிசோட் கொடுத்திருக்கேன். குரு அதிசார பெயர்ச்சின்றதும் கொடுத்திருக்கேன். அதையும் தயவு செஞ்சு நீங்க பார்த்துட்டு பல விஷயங்களோட ப்ரொசீட் பண்ணணும். பட் ஃபைனலி லாபகரமா இருக்குன்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். பட் ஸ்டில் சிரமத்தை கெடுத்து சண்டை போட்டு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் பண்றதுக்கும் ஸ்மூத்தா போறதுக்கும் கம்யூனிகேஷனை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க இப்ப ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வண்டி திடீர்னு ரிப்பேர் ஆகிறதுக்கு, பஞ்சர் ஆகிறதுக்கு, முக்கியமான சமயத்துல வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கரெக்டா சர்வீஸ் கொடுத்து வச்சுக்கணும். வண்டியில பெட்ரோல் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி நீங்க கிளம்பும் போது உங்களுடைய வண்டிக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் லைக் இன்சூரன்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களான்னு நீங்க பாத்துக்கணும். அதெல்லாம் இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள மாற்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசு வழியிலும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சிம்பிளா ஒரு கரண்ட் பில்லு கட்டணும் அப்படின்னா கூட 15ஆம் தேதி தானே, 11ஆம் தேதி கட்டிடலான்றது இப்ப வேண்டாம், அது மிஸ் பண்ண வைக்கும். ஸோ உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் அப்படின்றது எதுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த கமிட்மெண்ட்ஸை 5ஆம் தேதிக்குள்ள நீங்க கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணிடுங்க. அப்ப எல்லாமே சேஃப் ஜோன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துடுவீங்க. ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது அலைச்சல் இதெல்லாம் அதிகமா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க, மைக்ரைன் இருக்கிறவங்க, தலைவலி சம்பந்தமா இருக்கிறவங்க இவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ஆவி பிடித்தல் ரொம்ப நல்லது. மஞ்சப்பொடி போட்டு நீங்க தண்ணியில ஆவி பிடிங்க, அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. மேலும் நீங்க தூங்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் கார்னர்ல ஒரு காப்பர் தட்டுல நீங்க வந்து வேப்பையிலையும் மஞ்சப்பொடியும் போட்டு வைங்க. அதை காயும் போது எடுத்து போட்டுட்டு மறுபடியும் மாத்துங்க. ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது உங்களை சுத்தி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டீடாக்சின் உணவுகள் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்றதும் நீங்க மைண்ட்ல நினைச்சுக்கணும். அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் வீட்டில் அப்படின்றது 8ஆம் வீட்டுக்கு அந்த கிரகங்கள் மாறும்போதும் சரி, நீங்க எந்த ஒரு எதிரி சம்பந்தமான விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். நிறைய போட்டி பொறாமைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்பதான் கஷ்டப்பட்டு அந்த கடனை அடைக்கிறோமே, அப்ப இன்னொன்னு வாங்கிட்டா இன்னும் ஜாஸ்தி பண்ணலாம் அப்படின்ற தாட் வந்து இப்ப நோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யோசிச்சு உங்களுடைய மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் எழுதி அந்த டிமெரிட்ஸை மெரிட்ஸ் ஆக்க முடியுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயமே. லாபஸ்தானத்துல சனின்னா சும்மா கிடையாது. ஆனாலும் நீங்க எதுலையுமே சனி பகவான்னா ஸ்லோ ஸ்டெடி, அப்பதான் வின்னிங்கிறது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.